எந்த மனுஷன் உலகத்தை அதில் உள்ளவர்களை அதிகமாக சிநேகிக்கிறான்னு அவனால துன்பம் நிலைநிற்க முடியாது. கிறிஸ்துவ என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் ஆசீர்வாதம் செழிப்பு என்றுதான் எண்ணம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களாலே துன்ப நேரத்திலே உறுதியாக இருக்க முடியாது. யாராலே துன்ப நேரத்திலே உறுதியாக தேவனை பின் செல்ல முடியும் என்றால், பாடுகள் தான் இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு என்று விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள். பாடுகள் எனக்கு உண்டு என்று உறுதியாய் நம்பக்கூடிய மனுஷனுக்கு பாடுகள் வரும்போது அவன் பின்வாங்கி போகவே மாட்டான். அவனுக்கு தெரியும், ஏன் பாடு தானே அது எனக்கு உண்டு, கஷ்டம் தானே அது எனக்கு உண்டு, உபத்திரம் தானே எனக்கு உண்டு, வந்துட்டு போட்டு எனக்கு துணையா என் தேவன் இருக்கார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அதான் உறுதி. மரண இருளையும் பள்ளத்தாக்க நான் நடந்து போக வேண்டியது இருக்கு, வேற வழியே இல்லை, எனக்கு துணையாட்டி யாருமே இல்லை, நான் போய் தான் ஆகணும். ஆனா எனக்குள்ள ஒரு பலன் இருக்கு. என்ன பலன் தெரியுமா? அவருடைய கோலும் அவருடைய தடி என்னை தேற்றும். இப்ப யார் இருக்கா? தேவ ஆவியனும் இருக்கா. அந்த ஒரு தைரியம் இருக்கும். அப்ப யாரால துன்ப நேரத்துல உறுதியா நிலைநிற்க முடியும்? பாடுகள் எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கக்கூடியவர்களும், அந்த பாடு எனக்கு மரணம் வரைக்கும் இருந்தாலும் இது எனக்கு தேவன் கொடுத்திருக்க பங்கு என்று உறுதியாய் விசுவாசிக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் துன்ப நேரத்துல உறுதியா இருக்க முடியும்.